வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது. 2025 ஜூன் 28 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கூடிய மாநிலங்களை பார்ப்போம். மிக கனமழை பொழிவு, அதி கனமழை பொழிவு என்று அதீத மழைப்பொழிவு வரை பொழிந்து கொண்டிருக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் வடக்கு பகுதி பாலாசூர் மற்றும் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதி மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கட்டாவில் கொட்டி தீர்க்கிறது கனமழை. இன்றைய மாலைக்குள் பாருங்க, வரக்கூடிய 3 நாட்களுக்கு கொல்கத்தாவிலே சாலை போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் அதீத மழைப்பொழிவு காத்திருக்கிறது. மேலும் மழைப்பொழிவு எங்கெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் அதிக மழைப்பொழிவு. உத்தரப்பிரதேசத்திற்கு வடக்கே நேபாளத்தை ஒட்டிய பகுதி முதல் உத்தரகாண்ட் வரைக்கும் கனமழைப்பொழிவு. இமாச்சல் பிரதேசத்தில் கொட்டி தீர்க்கிறது மழை. இப்பொழுது அரபிக்கடலோரம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிலும் மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமடைந்திருக்கிறது. ஏற்கனவே பெய்த மழை தான் தீவிரமடைந்திருக்கிறது. இப்போ நம்பர் 1 இடம் மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா அது மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா பகுதியாக இருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எங்கே எப்படி என்பதை பார்ப்போம். 3 நிகழ்வுகள் இருக்கிறது. ஒன்று குஜராத் கரையோரம் பாகிஸ்தான் எல்லையோரம் ஒரு நிகழ்வு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதிகளில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நிகழ்வு. ஏற்கனவே பாகிஸ்தானில் ஒரு நிகழ்வு இங்கிருந்து போனது தான். அடுத்தது இப்பொழுது புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு வங்க கடலோரம் ஒடிசா கடற்கரையை நெருங்கி கொண்டிருக்கிறது. வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேச கடற்கரையை வடக்கு வங்க கடற்பகுதியில். இவையெல்லாம் ஒன்றிணைந்த சுழற்சியால் வங்கக்கடலில் வங்கக்கடல் நீராவியை, அதாவது அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய நீராவியை மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிய செய்து தொடர்ந்து வங்கக்கடலில் தெற்கு பகுதியிலிருந்து, அதாவது இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றால் கிடைக்கக்கூடிய நீராவியை ஒடிசாவின் வடக்கு பகுதியில் ஏற்றி மேற்கு வங்கத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை தொடரும். 28ஆம் தேதி இன்று காலை இருக்கக்கூடிய மழைப்பொழிவை காட்டிலும் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலையில் இன்னும் மழைப்பொழிவு தீவிரமடைய போகிறது. மேற்கு வங்கம் ஒடிசாவிலே அங்கே பெய்து கொண்டிருக்கூடிய மழை பீகார் ஜார்க்கண்ட் பகுதிகளுக்கும், மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி பூட்டான் வரைக்கும், அதே போல ஒடிசாவின் வடக்கு பகுதியை தாண்டி உள்ளே சத்தீஸ்கரோட வடக்கு பகுதி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே உள்ளே பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரை மழைப்பொழிவை தொடக்கப் போகிறது. ஆக இருவேறு காற்று சுழற்சிகள் காரணமாக மழைப்பொழிவு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பஞ்சாப், ராஜஸ்தான் பகுதிகள் தொடங்கி டெல்லி, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், நேபாளம் மற்றும் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், வடக்கு ஒடிசா, மேற்கு வங்கம் என் பகுதிகளில் நிறைய மழைப்பொழிவை நாளை ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க போகிறது. அதே வேளையில் புதிய நிகழ்வு வங்கக்கடலிலே ஒடிசா மேற்கு வங்கக்கரையை தொட்டு அங்கே நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, அதாவது 29, 30ஆம் தேதி வாக்கில் இது தீவிரமடையும் பொழுது நாடெங்கும் பரவலாக பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை ஓரிடத்திலே குவிக்கப்படும். அதாவது இமயமலை ஒட்டிய பகுதிகள் முதல் வங்கக்கடலோரம் ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினம், விஜயநகரம், ஸ்ரீகாகுளம் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும். விசாகப்பட்டினம் அதாவது ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி, தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் ஒட்டுமொத்தம், அண்டை நாடு வங்கதேசம் மற்றும் பூட்டான், நேபாளம் மற்றும் வட இந்தியாவின் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் மிக கனமழை, பீகார் மற்றும் ஜார்க்கண்டிலும் மிக கனமழை பொழிவு இருக்கிறது. இமயமலை பற்றிய பகுதிகளில் பாதிக்கும் மழைப்பொழிவு, நிலச்சரிவை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவெல்லாம் தெரிகிறது. உத்தரகாண்ட் மற்றும் உத்தரகாண்ட் மற்றும் நேபாளத்தை ஒட்டியுள்ள உத்தரப்பிரதேச பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து டெல்லியில் நீர்ப்பெருக்கை ஆற்றிலே ஏற்படுத்த சாதகம் தெரிகிறது. டெல்லிக்கும் மழைப்பொழிவு காத்திருக்கிறது.
வரக்கூடிய 2-3 நாட்களில் பாருங்கள், வட இந்திய மழைப்பொழிவு பேசுபொருளாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், அங்கே பெய்யக்கூடிய மழை டெல்லி வழியாக நீர்ப்பெருக்கை ஏற்படுத்தி அது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், வடக்கு சத்தீஸ்கர், வடக்கு ஒடிசாவில் அதீத மழைப்பொழிவை மேற்கு வங்கம் வரைக்கும் கொடுக்க போகிறது. 30ஆம் தேதி இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து உள்ளே நகர்ந்து இது தொடர்ந்து வட மாநிலங்கள் முழுவதுமே மழைப்பொழிவை கொடுக்க போகிற அதே வேளையில் இது சற்று தெற்கு நோக்கி முன்னேறி, அதாவது விசாகப்பட்டினம், விஜயவாடா வடக்கே, அதாவது தெலுங்கானாவின் வடக்கு ஓரம், ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஓரம் தொடங்கி ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் மற்றும் அப்படியே கிழக்கு நோக்கி வந்து மேற்கு நோக்கி வந்து டெல்லி மற்றும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வரைக்கும், குறிப்பாக மகாராஷ்டிரா. நல்லா புரிஞ்சுங்க, 2ஆம் தேதி அடுத்த தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கேரளா முதல் குஜராத் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். இது முடிந்த பிறகு மீண்டும் 3 நாள் இடைவெளி கொடுத்து குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளில் மீண்டும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி கேரளா, கர்நாடகா, கோவாவிற்கும் தீவிரப்படுத்தும். அந்த மழைப்பொழிவு தெலுங்கானா, மகாராஷ்டிராவின் உள்பகுதி, சத்தீஸ்கர், கர்நாடகாவோட உள்பகுதிக்கும், மைசூரு போன்ற பகுதிகளுக்கும் வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். 2ஆம் தேதியிலிருந்து மைசூர்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கடலோர கர்நாடகாவுக்கு தான் அதீத மழைப்பொழிவை கொடுக்கும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் உள் கர்நாடகாவுக்கு பெரிதாக தெரியல. ஆனால் மகாராஷ்டிராவின் உள்பகுதி, குஜராத் மற்றும் தெலுங்கானாவின் வடக்கு ஓரம், ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் டெல்லி, உத்தரகாண்ட், பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில், அதாவது 3ஆம் தேதி 4ஆம் தேதி வாக்கில் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வரைக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். தொடர்ந்து மழைப்பொழிவுகள் நாடெங்கும் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகி, அடுத்த நிகழ்வு 7ஆம் தேதி வாக்கில் உருவாகி, அதுவும் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி வாக்கில் மீண்டும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் வடக்கு பகுதி வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும். அதுக்கு அடுத்த நிகழ்வு மத்திய ஒடிசா வழி குஜராத் செல்லும். அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா வழியாக மேற்கு குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கடலோரம் போகும். செப்டம்பர் நிகழ்வு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக கோவா, மகாராஷ்டிரா போகும். இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு தெற்கே வரும். சூரியனின் குத்துக்கதிர் செப்டம்பர் மாதம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் விடும் என்பதனால கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு வழித்தடமும் தெற்காக பயணிக்கும். அதாவது மேற்கு வங்கம் என்பது ஆந்திர பிரதேச வழித்தடமாக மாறிவிடும். ஆகவே செப்டம்பரில் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவெல்லாம். ஆகவே தற்பொழுது வட மாநிலங்களை குறிவைத்து கொண்டிருக்கும் மழை படிப்படியாக கொஞ்சம் தெற்காக வைத்து வரும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென் மாநிலங்களுக்கு செப்டம்பரில் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழை மிதமான மழைப்பொழிவுமாக இன்றைக்கு ஒரு நாள், அதற்கு பிறகு 2ஆம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.